Treading. What is treading? What is treading? Simple explanation. Treading. Huh? Somebody said something. சொல்லுங்க. What am I doing now? What am I doing? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அதான் சொல்லுங்க, பார்த்துட்டு இருக்கீங்களே. What am I doing? Walking. Okay, treading is putting one step in front of the other, right? Treading. You are getting into some territory, right? You are treading that area. Unknown? யாரோ ஒருத்தர் எழுந்து, இந்த டிசிப்ளின் இவ்வளோ நாளில் வரணும்ல, எழுந்து பேர் சொல்லிவிட்டு குரூப் சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஆன்சர். எனிபடி? ஐ ஒன்லி ஹியர் எனக்கு தெரியும், ஆனால் நான் come on girls, I heard your voice. Who was the girl who spoke? Come on, unknown. ஸோ தெரியாத பாதையில் நடப்பது, ட்ரெட்டிங் தி அன்னோன், ரைட்? நான் ஏன் இந்த பேர், வை டிட் ஐ கிவ் திஸ் டைட்டில்? எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்கேன்? நம்ம லீடர்ஷிப் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் அதை எப்படி மேனேஜ் செய்யணும், ஒரு க்ரைசிஸ் இருந்தால், லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, கூர்கில் ஃப்ளட்ஸ் இருக்கிறச்சு, ஹவு டு மேனேஜ் தட். கோவிட் டைமில் மைக்ரண்ட் க்ரைசிஸ் இருக்கிறச்சு, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், ரைட்? ஹவு டு மேனேஜ் பீப்புள் பார்த்தோம் இல்லையா, ஹவு டு மேனேஜ் பீப்புள். லாங் பேக் ரிமெம்பர் வி டிட் பவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் செஞ்ச வேலை, ஹவு டு மேனேஜ் பீப்புள், ரைட்? So we looked at how to manage situations, how to manage projects, how to manage controversy, how to manage crisis. ஓகே, இது எல்லாத்துலேயும் இதெல்லாம் வேறு வேறு விதமான ஒரு சுச்சுவேஷன். ஓகே, அந்த சந்தர்ப்பங்களில் they were very different. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததா? எல்லா கதையும் ஒரே மாதிரி இருந்ததா? they were all different from each other, இல்லையா? ஓகே, ஒரு ஃப்ளட்டு மேனேஜ் பண்ணுறதும், ஒரு கம்பெனியில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி மேனேஜ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, வேறு வேறு அப்ரோச்சஸ் இருக்கும். பட் எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தது. வாட் வாஸ் த காமன் ஃபேக்டர்? காமன் ஃபேக்டர்னு தெரியும்ல, எல்லாத்துலேயும் ஒரு there was one thing which was same. What is that? கொஞ்சம் ஜஸ்ட் யோசிச்சு சொல்லுங்கள். one same factor was me. It was my experience. Mostly நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தேன். ஒன்று ரெண்டு உங்களுக்கு I told you about that black movement last time செஞ்சமே, that was somebody else's experience. But generally I gave you my experience. But other than me, there was one common factor. What is that? எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்கல்ல, எக்கனாமிக்ஸில் we have one concept of resources. படிச்சிருக்கீங்களா? லேண்ட், லேபர், கேபிட்டல். ஐஏஎஸ் அகாடமி போகிறவர் மட்டும் தலையாட்டுறாரு, மற்றவங்க எல்லோரும் அப்படியே இருக்கீங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதே இல்லையா? இருக்குல்ல சப்ஜெக்டு, வேறு பேசிக் இல்லையாங்க? லேண்ட், லேபர், கேபிட்டல், தீஸ் ஆர் ஆல் ரிசோர்ஸஸ், ரைட்? ஸோ நான் இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன எல்லா சந்தர்ப்பங்கள், சிச்சுவேஷன்ஸ், தேர் வாஸ் சம் ரிசோர்ஸ் என்கிட்ட. ஆஸ் அ லீடர் ஐ ஹேட் சம் ரிசோர்ஸ், ரைட்? இப்போது நீங்கள் அந்த ஃப்ளட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் அகாடமிலேருந்து சில யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க.
நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி இருந்தால் அங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தது, கம்ப்யூட்டர் இருந்தது, இன்ட்ராநெட் இருந்தது, ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, என்னோட வேலை செய்கிறவங்க இருந்தாங்க, ரைட்? ஸோ தட் வாஸ் அவைலபிள் டு மீ. ஸோ மோஸ்ட் 99.99 சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கும். வண்டி இருக்கும், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, பென் இருக்கும், ஃபைல் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் போய் ஒரு போரில் போராடுங்க, சண்டை போடுங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கன்னு, ஒரு இது புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ரைட்? அந்த மாதிரி when you are going to an office ஒரு வண்டி கொடுப்பாங்க, உங்கள் கூட வேலை செய்கிறதுக்கு உங்களோட சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, ஃபைல்ஸ்னு இருக்கும், நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதெல்லாம் எழுதுறதுக்கு ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் வாஸ் த காமன் ஃபேக்டர். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன எல்லா சிச்சுவேஷன்ஸ் there is a common factor. I had some resources. நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு அதிகப்படியான ரிசோர்ஸஸ் என்றைக்கும் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் அ பப்ளிக் ஆஃபீஸ். பட் தெர் வாஸ் சம் ரிசோர்ஸ். ஒரு ஆஃபீஸ் இருந்தது, ஒரு பில்டிங் இருந்தது, என் கூட வேலை செய்கிறவங்க இருந்தாங்க, கொஞ்சமாவது பணம் இருந்தது, ஒரு கார் இருந்தது. ஐ ஹேட் சம் ரிசோர்ஸஸ். இப்போ நான் சொல்ல போகிற கதை, ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி, மை ஸ்டோரி. இங்கே வித்தவுட் எனி ரிசோர்ஸஸ் உங்களை தூக்கி போட்டாங்கன்னா, இந்த காரியத்தை செய்யப்பா, இந்த ப்ராஜெக்டை முடிப்பா அப்படின்னு உங்களை போட்டாங்கன்னா என்ன செய்ய போகிறீங்க? இந்த மாதிரி கூட சில சந்தர்ப்பம் வரும். தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரைப், ரைட்? ஓகே, அண்ட் ஆஃப்டர் ஐ ஸ்பீக் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் டைம், கிவ் யூ ஒன் சினாரியோ. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு நீங்கள் சொல்லணும். காட் இட்? ரைட். பேசியே பேசணும், ரைட்? ஓகே, போங்க நெக்ஸ்ட். எந்த கேஸ் ஸ்டடி? உடுப்பி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ, யாரோ எஸ்ன்னு சொன்ன மாதிரி இருந்தது. நோ, நாட் அட் ஆல். ஓ, கேள்விப்பட்டது இல்லையா உடுப்பி ஊர்? ஓகே, ஐ எம் கோயிங் உடுப்பி கிருஷ்ணர். ஓகே, நோ. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போங்க, காமிக்கிறேன். திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் டுடே. ஓகே, உடுப்பின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி உடுப்பி டிஸ்ட்ரிக்ட். அந்த உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் எப்படி உருவானது, அந்த உருவானதில் என்னோட பாத்திரம் என்ன? ஓகே, இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம், ரைட்? இதுதாங்க உடுப்பி. இது உடுப்பி கோயில். இது உடுப்பி இஸ் வெரி ஃபேமஸ் கர்நாடகாவில், கோஸ்டல் ஏரியாவில். மெனி பீச்சஸ். கேரளா அட்ஜாயினிங் இருக்குது. ஓகே, கேரளா கேனனூர் அட்ஜாயினிங் உடுப்பி இருக்குது. வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ் உடுப்பி கிருஷ்ணா டெம்பிள். இந்த நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க அந்த கோயிலில் தரிசனம் செய்யறதுக்கு. அது இட்ஸ் வெரி வெல் நோன் ஆல்சோ as a very important beach resort because it is in the coastal area, right? So it is a very very important town in Karnataka, right? ஸோ இந்த உடுப்பி இது கோயில் என்ட்ரன்ஸ். அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் see now where it is located. இந்த ரெட்டில் இருக்கே அதான் உடுப்பி. இது ஒரு செப்பரேட் ஜில்லையாக இருக்குல்ல, ஒரு செப்பரேட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குல்ல. இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக அது ஃப்ரம் பிரிட்டிஷ் டைம்ஸ் அது ஒரு செப்பரேட் டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, ரைட்? பட் உடுப்பி ரொம்ப நாள் இட் வாஸ் பார்ட் ஆஃப் தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட். தக்ஷிண கன்னடான்னு ஒரு பெரிய மங்களூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மங்களூர் ஒரு பக்கத்தில் இருக்கிறது உடுப்பி. மங்களூரும் உடுப்பியும் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருந்தது, ரைட்? 1997 கவர்மெண்ட்டில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டுக்கு போங்க. உடுப்பியை செப்பரேட் ஜில்லையாக செப்பரேட் டிஸ்ட்ரிக்டாக செய்யணும்னு. தட் இஸ் த டிசிஷன் டேக்கன். ஸோ உடுப்பி இஸ் நாட் ஹிஸ்டாரிக்கலி அ டிஸ்ட்ரிக்ட். பல வருஷங்களாக அது டிஸ்ட்ரிக்ட் இல்லை, புதுசாக அமைச்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்போ தான் அமைச்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட் 1997 பை கவர்மெண்ட் பாலிசி.
பை கவர்மெண்ட் டிசிஷன் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க கவர்மெண்ட்டில். ஜேஹெச் பட்டேல்னு சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் லீடர்ஷிப்பில் தேர் வாஸ் அ ஆர்டர் இஷ்யூ. ஒரு ஐ திங்க் அந்த டைமில் ஒரு 7 புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. அதில் ஒன்று உடுப்பி. ரைட். பல வருஷங்களாக அங்கே இருந்த மக்கள் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் உடுப்பி ஓரத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து தக்ஷிண கன்னடா மங்களூருக்கு போகிறதே கஷ்டம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஜில்லா கொடுங்க, எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேணும், எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் வேணும், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வேணும், டிஸ்ட்ரிக்ட் காலேஜஸ் வேணும். ஸோ அந்த ஒரு வேடிக்கைன்னா ஒரு டிமாண்ட் இருந்தது. ஸோ இன் 97 கவர்மெண்ட் டுக் அ டெசிஷன். உடுப்பி ஜில்லை அதோட கூட 6 districts also were created. Right. So Udupi was formed in 1997 by a government policy, by a government order. Okay. ஒரு ஜில்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் காலேஜஸ் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் இருக்கும். ஓகே. உடுப்பியில் அது எதுவுமே இருக்கல. ரைட். ஃபஸ்ட்டு டெசிஷன் டிஸ்ட்ரிக்ட் உருவான உடனே கவர்மெண்ட் டுக் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை அங்கே போஸ்ட் பண்ணணும். தட் வாஸ் த ஃபஸ்ட் டெசிஷன். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார்? யோர்ஸ் ட்ரூலி. ஓகே. உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர், அது ஒரு பேப்பர். தென் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறது, அது ஒரு ஆர்டர். தட் இஸ் another பீஸ் ஆஃப் பேப்பர். பட் எனக்கு எப்படி இந்த நியூஸ் வந்ததுன்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன், கூர்கில் ஃப்ளட்ஸ் இருக்கிறச்சே என்னோட சீஃப் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி உடனே போங்கம்மா அப்படின்னு சொன்னாருன்னு. அதே மாதிரி இங்கேயும் அந்த டைமில் இருந்த சீஃப் செக்ரட்டரி 1997 ஃபோனில் சொன்னார். சுமார் மேபி இந்த ஆஃப்டர்நூன் அரவுண்ட் 4 o'clock ஸோ எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் உங்களை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், உடனே போங்க. ஓகே. உடனே அங்கே போங்க. ஏன்னா அங்கே ஜனங்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டுருக்காங்க. ஜில்லை சீக்கிரம் உருவாக்கணும், டிஸ்ட்ரிக்டை சீக்கிரம் உருவாக்கணும், அந்த டிஸ்ட்ரிக்டை ஒரு டெவலப் ஆகணும்னு ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டுருக்காங்க. உடனே போங்க. ஸோ ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே எனக்கு ஈவினிங் நியூஸ் வந்தது. ஏர்லி மார்னிங் நான் கிளம்பி பை ரோடு, ஐ வென்ட் பை ரோட், பை நாட் பை ட்ரெயின் ஆர் பை ஃப்ளைட், ஐ வென்ட் பை ரோட் டு உடுப்பி. ரைட். ஸோ ஃபஸ்ட் பர்சன் அங்கே போனால் தெர் இஸ் நோ ஆஃபீஸ், தெர் ஆர் நோ எம்ப்ளாயீஸ். ஏன்னா எல்லாம் தக்ஷிண கன்னடா, ஒரிஜினல் டிஸ்ட்ரிக்ட் இஸ் தக்ஷிண கன்னடா. ஸோ அங்கே ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இல்லை, ஒரு அங்கே எனக்குன்னு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், அது இல்லை. தட் இஸ் வை இட்ஸ் எ ட்ரெடிங் த அன்னோன் வித்தவுட் எனி திங். நான் ஏதாவது ஒரு டிசிஷன் கொடுக்கணுன்னா அதை எழுதுறதுக்கு ஒரு ஃபைல் இல்லை. பிகாஸ் ஃபைல் எல்லாம் தக்ஷிண கன்னடாவில் இருக்குது. திஸ் இஸ் த சிச்சுவேஷன் இன் விச் ஐ வெண்ட். பட் சீஃப் செக்ரட்டரி சைட் வேடிக்கையாக சொன்னார், டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கிட்டோம், உங்களையும் போஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதான் டிஸ்ட்ரிக்ட், வேறெவர் யூ ஸ்டாண்ட் தட் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னார். தட் இது மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் போட்டிருக்கோம், நீங்கள் அங்கே போய் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உருவாக்கணும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜவாப்தாரியை எனக்கு கொடுத்தாங்க. ரைட். ஸோ ஐ வெண்ட் தேர். யூஸ்வலி எங்களுக்கு ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கள் கீழே வேலை செய்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க அட்வைஸையும் நாங்கள் கேட்டுப்போம். எங்கள் மேலே இருக்கிறவங்களும் அவங்களும் அட்வைஸ் கொடுப்பாங்க. இங்கே கீழே வேலை செய்கிறவங்க யாரும் இல்லை. பிகாஸ் அவங்கெல்லாம் தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட், இன்னும் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நான் ஐ ஹவ் பீன் புட் as the officer of உடுப்பி டிஸ்ட்ரிக்ட். பட் மற்றவங்க எல்லோரும் இன்னும் தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் ஒரிஜினல் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ரைட்.
மேலே இருக்கிறவங்க இருந்தாங்க, பட் அவங்கெல்லாம் பெங்களூரில் இருந்தாங்க. நீங்கள் ஃபீல்டில் வேலை செய்யறச்சு எப்போவுமே உங்களுக்கு இப்படி செய் அப்படி செய்யாத எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஃபீல்டில் வேலை செய்யறச்சு. ஸோ கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு மேலே அப்பப்போ வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, நாம் போய் எதான்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் டே டு டே டிசிஷன் மேக்கிங்கில் உங்களுக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஜென்ரலி ஃபீல்டு ஆஃபீஸில் அப்படி தான், இங்கே இன்னும் இட் வாஸ் ஈவன் மோர். ஸோ யூ டோன்ட் ஹாவ் கைடன்ஸ் ஃப்ரம் பாட்டம், அட்வைஸ் ஃப்ரம் பாட்டம் ஆர் கைடன்ஸ் ஃப்ரம் த டாப். அண்ட் ஒரு புதிய டிஸ்ட்ரிக்ட் உருவாக்கின, தட் இஸ் புத்தம் புதிய டிஸ்ட்ரிக்டை உருவாக்கின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி 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 ரேர். ஸோ ஐஏஎஸ்ஸே பலவிதமான லீடர்ஷிப் அனுபவங்கள் இருக்கும். ஓகே, பட் ஈவன் அமங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்டையர் கண்ட்ரியில் நீங்கள் பார்த்தா கூட மேபி ஒரு 10-15 பேருக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு புது டிஸ்ட்ரிக்டை உருவாக்கினது. ஸோ தேர் இஸ் நோ டெம்ப்ளேட், இப்படி தான் செய்யணும். ஓகே, ஒரு எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. பிபிஏ ப்ரோக்ராம்னா இந்த சப்ஜெக்ட் இருக்கும், இந்த எக்ஸாம் இருக்கும், இந்த டைமில் செமஸ்டர் இருக்கும், இந்த டேட்ஸ் இருக்கும், இந்த கிளாஸஸ் இருக்கும், ஒரு டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? த சேம் டெம்ப்ளேட் ஃபஸ்ட் இயர் ஆல்சோ யூ டூ, தென் செகண்ட் இயர் போர்ட்ஸு அந்த டெம்ப்ளேட் பண்ணுறீங்க, தேர்ட் இயர் போர்ட்ஸு அந்த டெம்ப்ளேட் பண்ணுறீங்க. பட் புத்தம் புதுசாக அவன் செய்யறச்சு தெர் இஸ் நோ டெம்ப்ளேட். யூ டோன்ட் ஹாவ் சம்திங், இவங்க அப்படி செஞ்சுருக்காங்களே அப்படியே செய்வோன்னு பார்த்து செய்யறதுக்கும் ஒரு உதாரணமே கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் இன் விச் ஐ வெண்ட் அண்ட் லேண்டட் ஓவர் தேர். ரைட், வீடு கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, எம்ப்ளாயீஸ் கிடையாது. யூஸ்வலி நாங்கள் டூர் ரொம்ப செய்யணும், அதுவும் புது டிஸ்ட்ரிக்ட்னால் ரொம்ப டூர் செய்யணும். வண்டி கிடையாது. ரைட், ஐ கோ அண்ட் லேண்ட் தேர். என்ன இருந்தது? யாராச்சும் சொல்லுங்க, என்ன இருந்தது எனக்கு? செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு உற்சாகம் இருந்தது, செய்ய முடியும்னு ஒரு மனோதைரியம் இருந்தது. இல்லைப்பா இந்த மாதிரி போட்டாங்களே நான் ஒரு தரமும் நான் நினைக்கல. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு ஐயோ இப்படியே உட்காண்டுருவோமோ. நீங்கள் யோசிக்கிறீங்களா, ஒரு கொஸ்டின் கேட்டால் செய்யலாமா வேணாமா, ஆன்சர் சொல்லலாமா வேணாமா, யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அங்கே மக்கள் இருக்காங்க. இப்போ அங்கே ஏதாவது யாருக்காவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் தான் அதை சால்வ் பண்ணோம். அவங்க அங்கே போக முடியாது. பிகாஸ் இட்ஸ் a நியூ டிஸ்ட்ரிக்ட், இட்ஸ் a நியூ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நெக்ஸ்ட், நான் ஒரு விதத்தில் சொல்லணுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட், உடுப்பி டிஸ்ட்ரிக்டை என்னோட குழந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக்டோட பாகமாக இருந்ததுக்கு அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, தட் எல்லாரும் உடுப்பி பிராண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணணும். எவ்ரிபடி ஷுட் ரெக்கக்னைஸ் த உடுப்பி பிராண்ட். ரைட், உடுப்பி ஒரு நல்ல விதமாக வளரணும். தட் வாஸ் மை எய்ம். ரைட், ஸோ ஐ வாண்டட் டு கிரியேட் அன் ஐடென்டிட்டி ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். ரைட், பிகினிங்கில் என்ன செய்வோம், பேசிக் என்ன வேணும், ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் செஞ்சது இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும் அதுவும் செய்யணுங்கிறச்சு யூ ஃபாலோ மெத்தட் இன் த மேட்னஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எல்லாம் மேட்னஸ் மாதிரி இருக்கும், எல்லாம் செய்யணும். பட் அதுலேயும் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணு. இது ஃபஸ்ட்டு செய்யலாம், அது செகண்ட் செய்யலாம், இது ரெண்டையும் சேர்ந்து செய்யலாம். ஸோ யூ ஃபாலோ அ மெத்தட் இன் த மேட்னஸ். ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தட் இஸ் வாட் ஐ டிட். ஐ ஃபாலோட் அ மெத்தட் இன் த மேட்னஸ். ரைட், ஃபஸ்ட்டு ஐ வாண்டட் த ஃபைல்ஸ். ஏன்னா ஃபைல்கள் எல்லாம் நம்ம என்ன டிசிஷன் எடுத்தாலும், இப்போ ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இருக்குது. அந்த டிஸ்பியூட்டை சரி செய்யணுன்னா இவரும் கேட்குறாரு அதே லேண்டு, அவரும் கேட்குறாரு அதே லேண்டுன்னா அந்த டிஸ்பியூட்டை சரி செய்யணுன்னா அந்த ஃபைலை படிக்கணும். அதில் அந்த ஆர்டிசியில் யார் பேர் இருக்குன்னு பார்க்கணும். ரைட், ஸோ அதுக்கு அந்த ஃபைல் இருந்தால் தான் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வாஸ் ஐ ப்ராட் த ஃபைல்ஸ். ஸோ தக்ஷிண கன்னடாலேருந்து, தட் இஸ் ஒரிஜினல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2000 ஃபைலு பிரித்து எடுக்கணும். ஓகே, ஃபைலெல்லாம் அப்படியே எல்லா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் டிஸ்பியூட் ஃபைல்ஸ்னால் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும்.
ஸோ உடுப்பி டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெசிஃபிக் ஃபைல்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கே இட் டுக் அஸ் செவரல் வீக்ஸ். பட் ஐ bifurcated the files I brought, right? அந்த டைமில் தக்ஷிண கன்னடாவோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தவர் என்னோட பேட்ச்மேட். ஸோ ஒரு விதத்தில் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாச்சு. ஈஸியாச்சு, கஷ்டமும் ஆச்சு. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பேட்ச்மேட்டாக இருக்கிறதுனால, அது நானும் அவரும் ஒரே பேட்ச் இருந்ததுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவர் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு, ரைட்? பட் அட் த சேம் டைம் அவருக்கு ஒரு ஆத்தங்கம். என் ஜில்லையிலேருந்து எடுத்துன்னு போகிறாங்க பாரு, எம்ப்ளாயீஸும் எடுத்துடுறாங்க, ஃபைல்ஸும் எடுத்துடுறாங்க, வண்டி கிண்டி அந்த ரிசோர்ஸெல்லாம் எடுத்துடுறாங்க, என்னோட பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசில் ஒரு ஆத்தங்கம் இருந்தது. ஸோ இது ரெண்டும் இருந்தது அட் த சேம் டைம். பட் அவரோட ஹெல்ப்பையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஐ ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபைல்ஸ், தென் எம்ப்ளாயீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா நிறையா பேர் உடுப்பியில் இருக்கிறவங்க கூட, இல்லை உடுப்பி சேர்ந்தவங்க கூட இதில் மங்களூரில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஈஸியாக நான் உடுப்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது எனக்கு. அவங்க வில்லிங்காக இருந்தாங்க. அவங்க வீடோ இல்லை அவங்க அப்பா வீடு அம்மா வீடு யாராவது உடுப்பியில் இருந்ததுனால, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்ததுனால, தேவர் வில்லிங்னஸ் இருந்ததுனால ஈஸியாக அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. தென் தேடினேன். அங்கே இமீடியட்லி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் இல்லையா? ஸோ தென் ஐ லுக்ட் அரவுண்ட். அங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அந்த ஆஃபீஸை காலி பண்ணி அவரை இன்னொரு பில்டிங்க்கு அனுப்பிச்சிட்டு அந்த ஆஃபீஸை நான் வந்து ஆக்கியபை பண்ணிட்டு ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் அதெல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணி புது ஆஃபீஸ் கட்டுறதுக்கும் லேண்டு, இப்போ புது ஆஃபீஸ் வந்துட்டுருக்கு. அப்போது லேண்டை ஐடென்டிஃபை பண்ணேன். எண்ட் பாயிண்ட்னு பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் லேண்ட் ஒரு ஹில் மேலே. ஸோ அங்கே வந்து புது ஆஃபீஸ் வந்திருக்கு. அப்போ புது ஆஃபீஸ் கட்டுறதுக்கு டைம் இருக்குல்ல, இமீடியட்லி ஐ ஆக்கியபைட் அன் எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸ். ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச காரியம். ஓகே, நெக்ஸ்ட் போங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், உடுப்பி வந்து ஒரு ஐடென்டிட்டி வேணும், அதுக்கு எல்லாரும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஓகே, எவ்ரிபடி ஷுட் அப்ரிஷியேட் அப்படின்னு பல இனிஷியேட்டிவ்ஸ் நான் ஆரம்பித்தேன். பல இனிஷியேட்டிவ்ஸ் புதுசாக எதாவது செய்யணும் அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் நான் செஞ்சது அப்போது இந்த அந்த கோஸ்டல் ஏரியாஸில், இப்போ நீங்கள் இங்கே வந்து செட்டிநாடு வீடுன்னு இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? தெரியும்ல. அது வந்து ரொம்ப அந்த ஆர்கிடெக்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப ஃபேமஸ் செட்டிநாடு வீடு மாதிரி அங்கே பழைய வீடுகள் இருந்தது. ஓகே, வுட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க உடுப்பி ஹவுசஸ். நீங்கள் சிமிலராக நீங்கள் பார்க்கணுன்னா இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் இருக்கும்ல, அதோட ஆர்கிடெக்சரே வேறு மாதிரி இருக்கும். இப்படி ஸ்லோப்பிங் ரூஃப் இருக்கும், விளக்கு வைக்கிறதுக்கு இது இருக்கும், வுட் ஒர்க் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய ஹவுசஸ் எல்லாம் ரெஸ்டோர் பண்ணுற ஒரு ஆர்கிடெக்டை என்கரேஜ் பண்ணி, அவர் பேர் ஷெனாயின்னு, ஃபஸ்ட்டு ஒரு ஹவுஸை இனாகுரேட் செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு பழையங்கால ஒரு வீடை, அது பாழடைஞ்சு போயிருந்த வீடை அதை ரிப்பேர் பண்ணி அதை ரெஸ்டோர் பண்ணி அதெல்லாம் செஞ்சது அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது நான். we inaugurated. So this is the inauguration ceremony. ஃபஸ்ட்டு அந்த ஒரு பழங்கால வீடை இட்ஸ் ஆர்கிடெக்சரல் ரெஸ்டரேஷன் செஞ்சு பப்ளிக்கு வந்து பார்க்குறதுக்கு இட்ஸ் லைக் அ சைட் சீயிங் பிளேஸ் நாங்கள் செஞ்சோம். தென் மலுப்பேன்னு அங்கே ஒரு பீச் இருந்தது. நான் சொன்னேன் அங்கே நிறைய பீச்சஸ், உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பீச்சஸ். ஸோ மலுப்பேன்னு ஒரு ஊரில் பீச் வந்து ரொம்ப நெக்லெக்டடாக இருக்கும். மக்கள் போவாங்க, பட் லிட்டரிங் ரொம்ப, குப்பையெல்லாம் தூக்கி போடுவாங்க, க்ளீனாக இருக்காது. ஃபிஷர்மேன் எல்லாம் அங்கே மீன் பிடிக்கிறவங்க இருந்தாங்க. ஸோ அந்த குடிசைகள் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வரணுன்னா அங்கே வரத்துக்கு ஆள் இல்லை. கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒரு ஹோட்டல் செய்யலான்னு ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. அந்த ஹோட்டல் கம்ப்ளீட்டே செய்ய முடியல. ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி ஒரு பில்டிங்கு அந்த பீச் மேலே நிற்கும். இது ஒரு பீச், மல்பே பீச்னு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, ஐ ஸ்டார்டட் எல்லோரும் மல்பேக்கு வரணும், தே ஷுட் கம்னு.
க்ளீன் மல்பே கேம்பெயின், ரைட்? சுத்தமான மல்பே, ரைட்? மல்பே இஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ். ஸோ ஒரு கேம்பெயின் ஆரம்பித்து ஸ்கூல் உங்களை விட சின்ன பசங்க, ஸ்கூல் சில்ட்ரன்லாம் கூப்பிட்டு அந்த லிட்டரிங்கெல்லாம் எடுத்து குப்பை போடுறவங்களுக்கு ஃபைன் போட்டு பீச் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பாழடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருந்தது, அந்த ஹோட்டலை ரிவைவ் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கும் எழுதினேன். ஓகே, இது அப்போ நான் ஆரம்பித்தது. ஓகே, பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வீடு பழைய வீடை ரெஸ்டோர் பண்ணி ஒரு வீடு இனாகுரேட் பண்ணது. இப்போ ஹஸ்தஷில்பா வில்லேஜ்னு ஒரு பெரிய ஒரு சுமார் 2-3 ஏக்கரில் ஒரு 15-20 வீடுகளை அவங்க ரெஸ்டோர் பண்ணி இப்போ இட் இஸ் பிகம் அ சைட் சீயிங் டூரிசம் ஏரியா. நிறையா பேர் வராங்க. ஸோ இது 1997 எடுத்த ஃபோட்டோ. இதுவும் அந்த அங்கே இருக்கிறதும் அங்கே மேலே இருக்கிறது நான் 2022 திருப்பி இன்வைட் பண்ணாங்க, அப்போது எடுத்த ஃபோட்டோ. ஸோ தே ஹவ் டெவலப் தட் ஒரு வீடு ஆரம்பித்தது இப்போ ஒரு பெரிய இட்ஸ் அ ஸ்மால் ரெஸ்டோர்டு வில்லேஜ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஹவுசஸ். இந்த ஓல்டு ட்ரெடிஷ்னல் ஹவுசஸை ரெஸ்டோர் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி உடுப்பி டு கெட் அ ஃபேஸ் லிஃப்ட், இங்கே இது யூ கான்ட் ரீட் இட். இதுதான் நான் அந்த க்ளீன் மல்பே கேம்பெயின் செஞ்சது. அது அப்போ நியூஸ் பேப்பரில் கவர் ஆச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் ஐ திங்க் திஸ் வாஸ் இன் 2017 நான் விசிட் பண்ணேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் பீச் ஹஸ் டெவலப்ட் ஸோ மச். அந்த ஒரு பெரிய பழைய ஒரு பில்டிங் இருந்தது சொன்னேன்ல, ஏதோ ஒரு கோஸ்ட் பங்களா மாதிரி ஒன்று இருந்தது அங்கே. அதை இப்போது ரெஸ்டோர் பண்ணி ஒரு ஹோட்டல் நடக்குது அங்கே. அண்ட் பீச் இஸ் வெரி க்ளீன். நார்மல் பீச் எப்படி இருக்கும் மரீனா எல்லாம், அந்த மாதிரி நல்ல ஒரு நிறைய பேர் வராங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸும் அங்கே ஆகுது. இன்ஃபேக்ட் மணிப்பால் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் கூட அவங்களோட இயர்லி ஆனுவல் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுவாங்க, அவங்க அந்த பீச்லேயே செய்கிறாங்க, மல்பே பீச்சில். அண்டு அப்போவும் நான் சர்வீஸில் இருந்ததுனால என்னை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, எங்களுக்கு பீச் க்ளீனிங் சாண்ட் க்ளீனிங் மெஷின்னு இருக்கும், அதை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு. அதுவும் நாங்கள் சேங்ஷன் பண்ணி ஒரு சாண்ட் க்ளீனிங் மெஷினும் இருக்குங்க இப்போது. ஸோ தட் இஸ் சம் ஆஃப் த இனிஷியேட்டிவ்ஸ் விச் நான் அப்போ எடுத்த இனிஷியேட்டிவ் 1997. அது இப்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 இதில் எனக்கு எல்லாம் சரியாக செஞ்சேன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, இது சிலதெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சேன், சிலதெல்லாம் சரியாக செய்யலை. ஓகே, ஒன்று அங்கே இருந்த பாலிட்டிஷியன்ஸ்கிட்டேருந்து நான் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்தே இருந்தேன், ரைட்? பாலிட்டிஷியன்ஸ்கிட்டேருந்து எல்லாம் என்றைக்குமே பாலிட்டிஷியன்ஸ்கிட்ட ரொம்ப இன்வால்வ் ஆனால் இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஓகே, அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, நம்மளால் செய்ய முடியாது. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டேன். ஆனால் கூட பர்சனல் ரேப்போ ரொம்ப இருந்தது. இன்னை வரைக்கும் அங்கே இருக்கிற அங்கே இருந்த மினிஸ்டர் எல்லாம் இப்போ கூட என்னோட கான்டாக்டில் இருக்காங்க, இன்னை வரைக்கும் கான்டாக்டில் இருக்காங்க. பட் ஐ கெப்ட் அட் அ டிஸ்டன்ஸ் லிட்டில் பிட். நான் அவங்களோட இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருந்தேன்னா மேபி அவங்கக்கிட்டேருந்தும் எனக்கு நிறையா ஹெல்ப் கிடச்சிருக்கும். ஓகே, இது தனியாக போராடுறதுக்கு பதிலாக ஒரு 4-5 பேர் அங்கே இருந்தவங்கள இம்பார்ட்டண்ட் பீப்புளை சேர்த்துருந்தேன்னா ஐ வுட் ஹவ் காட் மோர் ஹெல்ப். பட் நான் அந்த டைமில் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருந்தேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தேன்னு சொல்லணும். 2வது மீடியா நம்ம செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நிறையா கவரேஜ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி தே கேவ் மீ லாட் ஆஃப் கவரேஜ் அண்ட் ஆல். பட் ஒரு தரம் சீஃப் மினிஸ்டர் அங்கே வரைச்சு, சரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இது இஸ் நாட் அ மீடியா பர்சன், பாலிட்டிஷியன் கம் மீடியா பர்சன் சொல்லிட்டார் சீஃப் மினிஸ்டர்கிட்ட. சீஃப் மினிஸ்டர் ஒரு தடவை விசிட்டுக்கு வந்தார். ஆக்சுவலி அவர் சொன்னவர் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு உத்தேசத்தில் சொன்னார் அவர். பட் சீஃப் மினிஸ்டருக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. நீ இதை ஏன் அந்த மீடியாக்கிட்டெல்லாம் நீங்கள்
உங்கள் ப்ராப்ளம்ஸை சொல்லிக்கிறீங்க, அந்த மாதிரி அவர் எடுத்துட்டார். அப்புறம் ஐ ஹேட் டு கோ அண்ட் எக்ஸ்பிளைன். நான் ஒன்றும் சொல்ல, அவரே பார்த்துட்டு அப்படியே அவரே சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்ஃபேக்ட் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாங்கள் வித்தின் த கவர்மெண்ட் தான் வச்சுக்கிறோம், அவுட் சைட் த கவர்மெண்ட் போகிறது இல்லைன்னு. பட் மீடியா வந்து கொஞ்சம் இப்படியும் ஜம்ப் பண்ணுவாங்க, அப்படியும் ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த டைம் அவங்க நல்ல இன்டென்ஷனில் சொன்னது, அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் எம்பாரஸ்மெண்ட் ஆச்சு. பட் தட் சீஃப் மினிஸ்டர் இஸ் அ வெரி வெரி சீசன்டு சீஃப் மினிஸ்டர். வேறு சில பேர் வந்து ரொம்ப குயிக்காக கோவம் வர டைப் இல்லை அவர். அதனால் எஸ்கேப்டு, இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆகிருக்கலாம் எனக்கு. நெக்ஸ்ட், அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், என்ன அதுக்கு ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ அபவுட் என்னோடய பேட்ச்மேட்டே மங்களூரில் இருந்தார். அவருக்கு இருக்கிற ஒரு ஆத்தங்கம் எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, ஐ ரெக்கக்னைஸ்ட் இட், பட் ஐ இக்னோர்ட் இட். ஓகே, நான் அதை இக்னோர் பண்ணிவிட்டு என் வேலையை நான் செஞ்சுட்டே இருந்தேன். அவருக்கு மனசில் ஹி ஃபீல்ஸ் பேடுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சால் கூட நான் அதை வந்து ஒரு மாதிரி தள்ளி வச்சுட்டு நான் அவர்கிட்ட என்னெல்லாம் வேணுமோ, ஹெல்ப் வேணுமோ, அவர்கிட்ட என்ன இன்ட்ராக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுருந்தேன். பட் ஹி வாஸ் மை பேட்ச்மேட். நான் கொஞ்சம் இன்னும் சிம்பத்தட்டிக்காக இருந்திருந்தேன்னா, ஒரு இறக்கம் காமிச்சிருந்தேன்னா, ஐ மைட் ஹவ் காட் ஈவன் மோர் சப்போர்ட் ஃப்ரம் ஹிம். அவரும் என்ன செய்யணுமோ செஞ்சார். பட் ஃபுல் ஹார்ட்டோடு இப்போ என் ப்ராப்ளம்ஸை நான் அவருக்கு சொல்லியிருந்தேன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் சிம்பத்தட்டிக்காக இன்னும் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நான் அதை வந்து ஷேர் செய்யலை. என் ப்ராப்ளம்ஸை நான் யார்கிட்டையுமே ஷேர் செய்யலை. என்னெல்லாம் கஷ்டம் இருந்ததோ நானே அதை சால்வ் பண்ணி பண்ணியிருந்தேனே தவிர, பாலிட்டிஷியன்ஸ் இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும், என்னோடய பேட்ச்மேட்டே இருக்கட்டும், யார்கிட்டையும் என் ப்ராப்ளம்ஸை நான் சொல்லியிருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் செஞ்சுருக்கலாம், எனக்கு லைஃப் ஈஸியாக இருந்திருக்கலாம். பட் ஐ டிட் நாட் டூ தட். ஐ டிட் நாட் ஷேர் மை ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் பேசிக்கலி கன்சர்வேட்டிவ். என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஃபுல்ஃபில் பண்ணணும், மற்றவங்க தலைமையில் என்னோடய ப்ராப்ளம்ஸை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு intentionally I just was silent. So this is one mistake which I made when dealing with people. Next. So now 1997 லேருந்து you flash back தெரியும் உங்களுக்கு, flash forward next 25 years 2022 ஆகஸ்ட் உடுப்பியோட சில்வர் ஜூப்ளி. ஓகே, உடுப்பி ஜில்லை நான் சொன்னேன் 1997 க்ரியேட் பண்ணாங்க. ஸோ 25 வருஷம் ஆச்சு, ரைட்? திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்தது, உடுப்பியோட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணுறோம். யார் ஃபோன் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் மினிஸ்டராக இருந்தவர், அவர் இப்போவும் பாலிட்டிக்ஸில் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. நான் சொன்னேன் எல்லா பாலிட்டிஷியன்ஸ்கிட்டையும் தூரவே இருந்தேன், ஆனாலும் அவங்க என்கிட்ட அஃபெக்ஷனேட்டாகவே இருந்தாங்க. அவரே ஃபோன் பண்ணிவிட்டு, நாங்கள் இப்படி செய்கிறதா இருக்கோம். அவர் இன்னும் ஹீ ஸ்டில் இன் பாலிட்டிக்ஸ், இஸ் இம்பார்ட்டண்ட் பர்சன், இந்த ஃபோட்டோலையும் இருக்கார் அவர். நீங்கள் வரணும், கண்டிப்பாக நீங்கள் வரணும், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நீங்கள் வந்தே வரணும். சரி வரேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜஸ்ட்டு போயிட்டு ஆடியன்ஸில் இது பண்ணிட்டு கை தட்டிட்டு வரணுங்கிற இன்டென்ஷனில் தான், அப்படி தான் நினச்சேன். நான் ஜஸ்ட் இன்விடேஷன் கூப்பிட்ருக்காங்க. என்னோடய டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு ஒரு அன்பு இருந்ததுனால நானும் ஐ ஹேட் கான். அங்கே போன உடனே தான் எனக்கு தெரிஞ்சது, தே ஹேட் அரேஞ்ச் அ ஃபுல் ஃபெலிசிட்டேஷன். ஸோ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, நான் உட்காண்டிருக்கேன், அங்கே கேப் போட்டுண்டு அங்கே நிற்கிறவர் வந்து கவர்னர், என் பின்னாடி நிற்கிறவர் வந்து ஹீ இஸ் த லோக்கல் எம்எல்ஏ. இவங்க உங்களுக்கு பார்த்துருக்கலாம், நீங்கள் ஷோபா கரண்ராஜன், ஷீ இஸ் த லோக்கல் எம்பி. அவங்க பக்கத்தில் இருக்க வீரப்ப மொய்லி, ஹி வாஸ் சீஃப் மினிஸ்டர், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் லீடர். ஸோ த என்டையர் பாலிட்டிஷியன்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ஆஃப் உடுப்பி டிஸ்ட்ரிக்ட், அவங்க எல்லோரும் சேர்ந்து ஃபெலிசிட்டேட் செஞ்சாங்க. ஆஃப்டர் 25 years. அண்ட் நான் வந்து சர்வீஸ்லேருந்து நான் அப்போது ரிட்டையர் ஆகிட்டேன். ஈவன் ரிட்டையர் ஆனப்போ கூட கூப்பிட்டு அந்த ஒரு அன்போடு ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. நான் அப்போ வந்து என்னோடய கலீக், அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், என்னோடய ஜூனியர், இந்த டைமில் 22 அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார். நான் அவருக்கு தேங்க் பண்ணேன், இவ்வளோ செஞ்சீங்களே, என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி
ஃபெலிசிட்டேட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், ஐயோ நான் ஒன்றுமே செய்யலை, பீப்புள் வாண்டட் யுவர் ப்ரெசன்ஸ், மக்களே நீங்கள் வேணவே வேணும், உங்களை இன்வைட் செய்யணும்னு பிடிவாதம் பிடிச்சி உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் என்னோடய பாத்திரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் திஸ் இஸ் கால்டு கிளாப்பிங் ஆன் கியூ. அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவங்க உங்களை அங்கே போனால் என்னோட வேலை செஞ்சவங்கெல்லாம் வந்தாங்க. there are many photographs where we all had a kind of reunion மாதிரி அங்கே எங்களுக்கு இருந்தது. நெக்ஸ்ட்டு, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நான் எந்தெல்லாம் சரியாக செஞ்சேன், எதெல்லாம் செஞ்சேன். என்னோட ஆர்வம், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட இன்ட்ரெஸ்ட்டு, தைரியம், அதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். பட் இன்னொருத்தரை போய் என்னோட ப்ராப்ளம்ஸை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களோட ஹெல்ப்பை நான் வாங்கிக்கிறது, அதில் ஐ வாஸ் வீக். நான் கொஞ்சம் செய்யணும், ஏன்னா ஒன்றுமே இருக்குல்ல. ஸோ ஐ ஹேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், பட் ஐ டென்ட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஆஸ் மச் as ஐ ஷுட் ஹேவ், அண்ட் ஐ டென்ட் ஷேர் மை ப்ராப்ளம்ஸ். என்னோடய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு நான் ஷேரே பண்ணிக்கல. அண்ட் அந்த ஹேபிட் எனக்கு இப்போ கூட இருக்குது, ஐ டோன்ட் ஷேர் மை ப்ராப்ளம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் திங், ஐ வாஸ் வெரி கன்சர்வேட்டிவ் இன் தட். அண்ட் சிலதெல்லாம் நான் செஞ்சுருக்கலாம். இப்போ என்னோட இமீடியட் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அசிஸ்டன்ட் கலெக்டர் இருப்பார். உடுப்பி டிஸ்ட்ரிக்டோட அசிஸ்டன்ட் கலெக்டர் உடுப்பியில் இல்லை, குந்தாப்பூர்னு இன்னொரு ஊரில் இருந்தார். அவரை நான் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸு நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம் உடுப்பிக்கு. அப்போ எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஃபீல்டு விசிட்டெல்லாம் போகிறதுக்கு இன்னொரு ஜூனியர் இருந்தால் இட் வில் பி ஈஸி. அது நான் செய்யலை. எதுக்கு சும்மா மாற்றுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், நாம் அட்ஜஸ்ட் செஞ்சுப்போம் அப்படின்னு நான் செஞ்சேன். பட் இஃப் ஐ ஹட் சேஞ்ச்டு, அவரோட ஹெல்ப்பும் எனக்கு கிடச்சிருக்கும். கசபான்னு சொல்லுவோம் யூஸ்வலி, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இருந்தான்னா நம்மளுக்கு இட் வில் பி ஈஸியர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இட் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ தட் வாஸ் ஒன் இது விச் வாஸ் ஐ வாஸ் வெரி கன்சர்வேட்டிவ். ரொம்ப சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகே, யூ கேன் see the parallel here also. இங்கே பிப்பு கூட இஸ் வெரி சிமிலர் டு உடுப்பி ஆக்சுவலி. இங்கே நான் வரைச்ச நத்திங் வாஸ் தேர். ஓகே, இன்னி வரைக்கும் பத்மாவதி இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசியோட ஒரே எம்ப்ளாயி நான் தான். தேர் இஸ் நோபடி. பிரவீன், ரத்னகுமார், விவேகானந்தா, நீங்கள் யார் பார்த்தாலும் அவங்கெல்லாம் ஆர்விஎஸ் காசுலேருந்து நான் பாரோ பண்ணி வி ஆர் ரன்னிங் இந்த ப்ரோக்ராம் ஆகட்டும், உங்கள் ஃபஸ்ட் இயர் ப்ரோக்ராம் ஆகட்டும், செகண்ட் இயர் ப்ரோக்ராம் ஆகட்டும், தேர்ட் இயர் ப்ரோக்ராம் ஆகட்டும், ஐஏஎஸ் அகாடமி ஆகட்டும், எல்லாம் வி ஆர் ரன்னிங் ஆன் borrowed. So including Stephen is borrowed from RVS CAS, right? பிப்புக்கு we don't have anybody. நான் இங்கே வரைச்சே, நான் இங்கே நின்னா இதான் பிப்பு. ஓகே, இப்போது பிப்பு ஒரு பெரிய ஒரு இதுவாக இன்ஸ்டிடியூட்டாக வளர்ந்துட்டுருக்கு. ஓகே, 3 year ப்ரோக்ராம் நடத்துகிறோம் வித் ஆல் ஆஃப் யூ, ப்ளஸ் ஒரு ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கோம், all within about 1.5 years. Okay, so this is another example is this treading the unknown. Is PIP is also treading the unknown. PIP and PIA are also examples of treading the unknown. Next. Okay, so ஒன்று நான் சொன்னேன், என்னோட குழந்தை மாதிரி நான் அந்த டிஸ்ட்ரிக்டை எடுத்துட்டேன். அண்ட் ஐ வாஸ் வெரி சின்சியர். ஸோ இன்னை வரைக்கும் அதை அவங்க அப்ரிஷியேட் செய்கிறாங்க, அங்கே இருந்த மக்கள் எல்லாம். hard work. Sri Prabhu, hard work. Government or government, private, wherever நீங்கள் succeed ஆகணும்னா தென் முயற்சி திருவினையாக்கும். படிச்சிருக்கோம்ல, செய்யணும். ரைட், படித்தா போகாது. அண்ட் ஹானெஸ்டி. ஓகே, ஆல் தீஸ் வேர் த ப்ளஸ் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் அப். ஸ்ரீ பிரபு வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் அப், ரைட்? திஸ் இஸ் அ ஸ்டார்ட் அப். உடுப்பி இஸ் அ ஸ்டார்ட் அப். ஓகே, ஒன்றுமே இருக்குல்ல, ஜஸ்ட் எங்கள் மனோதைரியம் அண்ட் ஒரு நம்பிக்கை, அதுலேயே நாங்கள் செஞ்சது. ஸோ இட் வாஸ் அ ஸ்டார்ட் அப் இன் த கவர்மெண்ட்.
கவர்மெண்ட் செக்டரில் செஞ்ச ஸ்டார்ட் அப் அது. PIP is a startup, right? So that is why it is treading the unknown. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல போய் புதுசாக ஒன்று உருவாக்குறது, அந்த அனுபவம் இஸ் யூனிக். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறச்சே உங்களுக்கு தெரியும், ஐ எம் ஸ்டில் ரிமெம்பரிங் தோஸ் டேஸ் அண்ட் ஒரு ஸ்மைல் வந்துட்டே இருக்கும் ஃபேஸில். ஓகே, ஸோ இட் இஸ் அந்த அனுபவம் யாருக்கு வெரி வெரி ரேர்லி அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இட் வாஸ் a யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இட் இஸ் அன்னோன். ஓகே, அது அன்னோன் இல்லை, அன்னோன் என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் வை ஐ கால்ட் இட் த அன்னோன், ரைட்? நெக்ஸ்ட் தென் இந்த நான் கொஞ்சம் ஹாஃப் கன்னடாவில் எழுதியிருக்கேன். ஐ வில் டெல் யூ இன் தமிழ். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 22 ஐ வெண்ட் டு அந்த ஃபெலிசிட்டேஷன் செஞ்சாங்கன்னு. அப்போது ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, ஒரு ஹீஸ் அட்வொகேட். அவர் சொன்னார், நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வச்சு உங்கள் கோர்ட்டில் நான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த டைமில் நான் உங்களுக்கு சொன்னேன், அதே டைமில் உடுப்பியோட 6 புது டிஸ்ட்ரிக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாங்க. பட் எந்த டிஸ்ட்ரிக்ட்டும் இந்த மாதிரி வளரல. நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் போய் உடுப்பி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் பெங்களூர் ஆர் ஈவன் an international city. It's a healthcare hub, it's a education hub. எல்லா பிராண்ட்ஸும் அங்கே they have outlets. Roads are beautiful. Tourism is booming. Religious tourism, நான் உங்களுக்கு சொன்னேன், உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ரொம்ப ஃபேமஸ். தென் மூகாம்பிகா கோயில், அப்போல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ரொம்ப போவார், அவர் கத்தி கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ். ஸோ ரிலிஜியஸ் டூரிசம் as a religious place also it's booming. ஸோ அவர் வந்து சொன்னார், பாருங்கள் நீங்கள் எந்த அந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்பேர் பண்ணால் உடுப்பி டெவலப் ஆன மாதிரி எந்த புது ஜில்லையும் டெவலப் ஆகலை. அது மட்டும் இல்லை, பழைய ஜில்லைகளை விட உடுப்பி, ரொம்ப வருஷமாக இருந்த பழைய ஜில்லைகளை விட, பழைய டிஸ்ட்ரிக்ட்ஸை விட உடுப்பி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. இது காரணம் என்னென்னா, உங்கள் நல்ல மனசோடு நீங்கள் வந்து அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிங்க. ஃபவுண்டேஷன் அடித்தளம், நீங்கள் உங்கள் நல்ல மனசுனால நீங்கள் அடித்தளம் போட்டதுனால அது இந்த மாதிரி அது டெவலப் ஆகிருக்குன்னு அவர் வந்து சொன்னார். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ಅದು ಒಂದು ಕನ್ನಡ ಯಾಕಂದರೆ ನೀವು ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಿನಿಂದ நல்ல மனசோட ಈ ಜಿಲ್ಲೆಗೆ ಅಡಿಪಾಯ ಹಾಕಿದ್ದೀರಿ. ಅಡಿಪಾಯನ ನೀವು ಅಡಿತಳಂ போட்டிருக்கீங்க. இட் இஸ் பிகாஸ் யூ லைட் த ஃபவுண்டேஷன் வித் அ குட் ஹானஸ்ட் ஹார்ட். அவர் வந்து சொன்னதை நான் அப்படியே என் மனசில் பதிஞ்சிருக்குது. ஸோ தட் ஐ வாண்டட் டு க்ளோஸ் வித் தட். இது ஒரு சிட்டிசன் வந்து சொன்னது. அவரை எனக்கு அவருக்கு என்ன தெரியும், பட் எனக்கு அவரை தெரியாது. ஸோ தட் இஸ் த குட் ஸ்டோரி. ஓகே. But always there will be classwork after the story. So I am going to give you a small scenario. உங்கள் மொபைல்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த you have sent something, link you have sent, ஒரு லிங்க் அனுப்பாரு. I want you to write. I will give you one small scenario, right? நானோட ஜனவரி செக்ஷன் சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் ஒன்று இருக்கும். அந்த மெட்டீரியல் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட் பாக்ஸில் மேம் என்ன சொல்கிறாங்க அதை டைப் பண்ணுவோம். ஓகே. இப்போது ஜஸ்ட் வெயிட், லிசன். நீங்கள் முடிக்கிறீங்க, உங்கள் பிபிஏ முடிக்கிறீங்க, ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, இது உங்கள் கதை. ஓகே, ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறீங்க, ப்ரைவேட் கம்பெனினே வச்சுக்கலாம், ரைட்? உங்களை வந்து உங்கள் பாஸ் கூப்பிடுறாரு ஒரு நாள் காலையில், நல்லா செய்கிறப்பா, வேலை எக்ஸலண்ட்டாக செய்கிற, உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உன்னை கசகிஸ்தானில் போஸ்ட் பண்ணுறோம், ரைட்? கசகிஸ்தானில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து சம்பள உயர்வும் கொடுத்து உங்களை கசகிஸ்தானில் போஸ்ட் பண்ணோன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க, ரைட்? அங்கே நீங்கள் புது நம்ம கம்பெனி பிரான்ச்சு, கம்பெனி ஆஃபீஸு, என்ன கம்பெனி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு
கார்மெண்ட்ஸ் பிடிக்கும்னா ஹோசியரி கம்பெனி வச்சுக்கோங்க, ஐடி பிடிக்கும்னா ஐடி கம்பெனி வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கம்பெனியோட புது பிரான்ச்சு, புது ஆஃபீஸை நீங்கள் கசகிஸ்தானில் ஓப்பன் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாரு. இதுக்காக உங்களுக்கு சம்பள உயர்வும் இருக்குது, ப்ரமோஷனும் இருக்குது. ஓகே, 2 வருஷம் அங்கே போய் வேலை பண்ணுப்பா, 2-3 வருஷத்தில் உங்களை திருப்பி கூட்டுக்கிறோம், அப்புறம் நீங்கள் கேட்ட இடத்துலையே உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறோம். நீங்கள் என்ன செய்வீங்க? கிவ் மீ 3 பாயிண்ட்ஸ். அதுக்கு மேலே வேணாம். ஒரே பாயிண்ட்டு எல்லோரும் காப்பி அடிக்கக்கூடாது. வேறு பாயிண்ட்டு ரிப்பீட் ஆனால் ஐ வில் மேக் யூ டூ அகேன். 3 பாயிண்ட் மேலே நீங்கள் சொல்லலாம். பட் மினிமம் 3 பாயிண்ட்ஸ். நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு புது ஆஃபீஸ், உங்கள் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு புது ஆஃபீஸை ஓப்பன் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 3 திங்ஸ் நீங்கள் என்ன செய்வீங்க? Yeah, open your mobiles and after that you should open your mouth and tell. Just open the address. Situation சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம். அப்புறம் people கூட interact என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன நீட்ஸ் வாண்ட்ஸ், நீட்ஸ் வாண்ட்ஸ் என்ன தேவைன்னு சொல்லுவோம். என்ன தேவை? நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ரிசோர்சஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்னென்னு அனலைஸ் பண்ணுவீங்க, தென் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அப்புறம் அங்கே இருக்கிற நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்னன்னு பார்த்து தென் அக்கார்டிங்லி யூ வில் ஒர்க் அவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. யாராவது கசகிஸ்தான் எங்கேயாவது தேடுவீங்களா, இல்லை ஒரிசா போயிடுவீங்க? Open the address, no? Close my presentation. Girls, what did you do? Let's discuss பண்ணிக்கிறேன். Green. Come. I'm Janani, second DBSCA, Central Asia. Yeah. So it is very close to Russia. It used to be one of the what do you call federal states of Russia, old Soviet Union. Train of which conducted donation required. First map பாத்தீங்கன்னாப்பா எங்க இருக்குன்னு உடுப்பி தெரியாதுங்க. நான் ஃபுல்லு கசகிஸ்தானில் போட்டு அதை ஒரிசா எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் லொக்கேட் பிளேஸ். All of you said I analyze the situation. First part of analyzing the situation, knowing where it is. Go and sit down there. Now you continue. என்ன தேவைன்னு எப்படி பார்ப்பீங்க? Analyze needs. யாரோ சொன்னாரு already, Srinath. So you elaborate.
பண்ணிக்கிறவங்க உங்கள் இண்டஸ்ட்ரி சொல்லி. ஸோ அவங்க தேவை நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி நினச்சிட்டு இருக்கீங்க தலையில்? வாட் இஸ் தேர் இன் யர் மைண்ட்? எந்த இண்டஸ்ட்ரி? கார்மெண்ட்ஸா, ஐடியா? ஐடி. ஓகே, ஐடியில் அவங்க தேவைகளை என்னென்ன எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? அங்கே போய் பார்ப்பீங்க. கரெக்ட், குட். தென் அனலைஸ் தி சிச்சுவேஷன். நெக்ஸ்ட், என்ன ரிசோர்ஸஸ் பார்ப்பீங்க? தேடுங்க ரிசோர்ஸஸ்க்கு. எந்த ரிசோர்ஸ் தேடுங்க? யூ ஆர் an IT மேனேஜர். லேண்ட் இருக்கு உங்களுக்கு. யூ ஆர் an IT மேனேஜர். நீங்கள் ஃபர்ஸ்ட் லேண்ட் தேடுவீங்களா? ஃபார் வாட் பர்பஸ்? ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் ராங். ஐ எம் சேயிங் வை. யூ செட் லேண்ட். ஐ எம் ஆஸ்கிங் வை. Why do you want land? Land, why? Huh? What's the present of? Land which is Patama present. Yeah, come on. Land, why? Huh? Company office cut land. Okay. So you look for office space. Good. Then third. What is the third point? And that company development, no? Yes, then business plan. Good. She will make a business plan. Now she is thinking like a real BBA, right? Business plan. So what will the business plan say? Anyone? Business plan. None of you told. What will இப்போ அவங்க ஒரு ஐடி கம்பெனி she wants to start in Kazakhstan. Finally, with the help of her friend, she located where Kazakhstan is. She also got the land to construct the building, right? Now she will prepare a business plan. What should be there in the business plan? What is a business plan for setting up an IT office in Kazakhstan? என்ன செய்வீங்க? பிசினஸ் பிளான்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? What will you say? Good point is a very good point. But it's not enough to tell the words, no? To do the thing, you should know what is there in it. Then, and the business plan la enna irukku? இங்க ஸ்ரீபிரபு கொடுக்காதீங்க, சும்மா சும்மா ஒரு பைக் கேட்க. இவர் ஃபர்ஸ்ட் the one who was listening to music பக்கத்தில் பாட்டு கேட்டுருந்தாருல்ல, சொல்லுங்க. இல்லையா? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்கள் பாட்டு கேட்டாலும் பரவாயில்ல, ஆன்சர் சொன்னால் போகணும். இது வரைக்கும் என்னங்க செஞ்சிருந்தீங்க? பிஸ்னஸ் பிளான் சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு. அந்த பிஸ்னஸ் பிளான்ல என்ன இருக்கும்? பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உங்கள் பேர், யார் என்ன செய்யணும் கேட்கணும்னா மைனஸ் மார்க் போடுங்க. Business plan la ella irukanum for an IT office. Just let us go with her office for the present. For IT office Kazakhstan la open
பிஸ்னஸ் பிளான்ல என்னெல்லாம் டாஸ்க். ஸோ வாட் இஸ் த டாஸ்க்? தமிழ்ல ஹைரிங் பண்றதுக்கு டாஸ்க் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் தோழனாக இருப்பேன், நாயகன் ஆக மாட்டேன். We should give an opportunity. Please understand, the degree which you are taking, BBA degree from the college, is of no use if you cannot make it into action in some office as a manager, right? Otherwise, just a piece of paper, right? So I am telling you what you will do. You know the word business plan, உங்களுக்கு தெரியும். ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பிசினஸ் பிளான் பண்ணோம்னா என்ன நீ உட்காருங்க ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாலே ப்ளீஸ் வாயா சொல்லுங்க பரவாயில்ல. Melina Andrews, second BBSc. பிசினஸ் பிளான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த பிசினஸ்க்கு லைசென்ஸ் வாங்கணும். வெரி குட். தென் அதான் சொல்லி கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் பரவாயில்ல இன்னொரு குட் அட்லீஸ்ட் திங்க் பண்றீங்க. அதை தவிர 3 பாயிண்ட் சொன்னல, உங்க பாயிண்ட் சொல்லுங்க. அவருக்கு சொல்லி கொடுத்த பாயிண்ட் சொல்லிட்டீங்க, நீங்களா நினைச்ச பாயிண்ட் சொல்லுங்க. நமக்கு நம்ம பாக்கெட் ஃபுல்லாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்ககிட்ட 3 பாயிண்ட் இருந்தால் 4th பாயிண்ட் அவருக்கு சொல்லியிருப்பீங்க. பாக்கெட் எழுதலாம் உங்களுக்கு காலி ஆயிடுச்சு, மண்டை காலி ஆகல சொல்லுங்க. ப்ளூ ஷர்ட் யா யூ ஒன்லி ஸோ ஆல்வேஸ் சே வர வெட்டியே வர. Come on boys, what will you do? Let's forget points. நீங்க என்ன செய்ய உங்க 3 பாயிண்ட்ஸ் என்ன? ரெஸ்பெக்ட் அதர்ஸ். வேற கண்ட்ரிக்கு போறனால அந்த கண்ட்ரி சேஃப்டியா இருக்கும். அது பாப்பீங்க ஃபர்ஸ்ட். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. வேற கண்ட்ரி எது சேஃப்டியா இருக்கோ அதுல பண்ணுங்க. இல்ல அந்த சாய்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கல, உங்க பாஸ் உங்களுக்கு கொடுக்கல. அவர் டிசைட் பண்ணிட்டாரு கஜகிஸ்தான் தான், ரைட்? ஸோ நீங்க your point is correct. சேஃப்டி இருக்கா இல்லையா நீங்க பார்க்கணும். பட் யூ டோன்ட் ஹேவ் an option to shift to USA. இல்லைன்னா நீங்க எல்லாரும் போய் UK USAல உட்காந்துருப்பீங்க. நீங்க கஜகிஸ்தான் தான் போகணும். அங்கே நீங்கள் இண்டஸ்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுங்க, எந்த இண்டஸ்ட்ரின்னு அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, let us imagine it's a big group like Ambani or Adani or everything. So many industries are there. அந்த செக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பாருங்க, பட் அதனால நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் சேஃப்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கணும். சரி, ஓகே. வாட் ஆர் தி சேஃப்டி மெஷர்ஸ்? ஃபர்ஸ்ட் அவரை பாதுகாத்துப்பாரு. ஓகே, படிச்சுப்பீங்க. ரைட். பொலிட்டிக்கலா யாராவது சப்போர்ட் பண்ணா, பொலிட்டிக்கல் சப்போர்ட் வேற கண்ட்ரிக்கு போறனால பொலிட்டிக்கல் சப்போர்ட் அதுக்கு இருந்தா இன்னும் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன உங்க எம்எல்ஏ கிட்ட போவீங்களா? இல்லை யார் ஃபர்ஸ்ட் இங்க சப்போர்ட் தேடிப்பீங்க. அதை யார்கிட்ட போவீங்கன்னு கேட்குறேன். யார் தெரியும்? பொலிட்டிக்கல் சப்போர்ட் நீங்களே எலெக்ஷன் பண்ணுங்களா? மினிஸ்டர்கிட்ட போவீங்க. இப்போ மினிஸ்டர்கிட்ட போறீங்களா? இல்லை. ஓகே, பட் கஜகிஸ்தான் போனாலும் போவீங்க. ரைட், ஓகே, நைட். ஃபர்ஸ்ட் யூ வில் சீக் பொலிட்டிக்கல் சப்போர்ட். அவர் இன்னும் போவே இல்லை, அவர் விசாவும் கொடுக்கல இன்னும். பட் ஃபர்ஸ்ட் போயிட்டு மினிஸ்டர் கிட்ட நல்லா யோசிக்கிறீங்கப்பா. ஐ ஹேவ் டு கிவ் யூ கிரெடிட். டோட்டல் ஒரிஜினல் திங்கிங். Self protection is the best protection. Okay, you will look after your safety. Next, கம்பெனிக்கும் பாருங்க என்ன செய்வீங்க. லைசன்ஸ் யாரும் சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க? அந்த கண்ட்ரில எகனாமிக் growth இருக்கான்னு பார்க்கணும். Okay, right. Then
Why? First, why? growth எல்லாம் அங்க போய் லாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? What's your name? Name? ராஜ்கமல். ராஜ்கமல். ராஜ்கமல், உங்களுக்கு சாய்ஸ் இல்லை. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் சிஇஓ ஆகல, அது நெக்ஸ்ட் இயர் ஆவீங்க பார்க்கலாம். இந்த வருஷம் யூ ஆர் ஸ்டில் மேனேஜர். ஸோ ஓப்பன் செய்யணுமா வேணாமா, இல்லை இந்த கண்ட்ரியில் சேஃப்டி இருக்கா, இல்லைன்னா வேறு கண்ட்ரிக்கு போகலாமா, அந்த சாய்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை. கசகிஸ்தான் தான் உங்கள் தலையில் எழுதியிருக்கு. கசகிஸ்தான் இல்லைன்னா சூலு. திஸ் இஸ் யுவர் சாய்ஸ், ரைட்? கசகிஸ்தான்னா ப்ரொமோஷன் உண்டு, பதவி உயர்வும் உண்டு, சம்பள உயர்வும் உண்டு, புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உண்டு. இங்கே இருந்தீங்கன்னா அப்படியே இருப்பீங்க. இதான் சாய்ஸ். ஸோ திருப்பி திருப்பி போகணுமா வேணாமா, இது நம்ம கிளாஸ் இல்லை. ஆன்சர் சொல்லுதா வேணாமா, ஆன்சர் சொல்லணுமா வேணாமா, நோ சாய்ஸ். யூ ஹேவ் டு கோ டு கசகிஸ்தான் ஆர் யூ ஹேவ் டு ஸ்டே ஹியர். உங்களை யாராவது எடுத்துன்னு போயிடுவாங்க உங்களோட சான்ஸை, ரைட்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ திருப்பி திருப்பி எக்கனாமிக் வந்து இருக்கான்னு பாருங்க, பட் நாட் ஃபார் த ரீசன் வை யூ வாண்ட் டு. மூணாவது பாயிண்ட், அதர் blue shirt who was jumping up to tell the answer. Come now. மூணாவது blue shirt வந்துட்டோம். மூணாவது blue shirt, third blue shirt. You are the third blue shirt. நீங்க தான்ப்பா. My name is Jahid Hussain, second BBA Rajasthan. Yes. What will you do? You have 3 points. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் அந்த இடம் வந்து கொஞ்சமாச்சும் டெவலப் ஆகிருக்கா நம்ம பார்க்கணும். அப்படிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் அந்த இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணுமோ அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஓகே. அப்புறம் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உள்கட்டமைப்பு அது உங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர்லயே இருக்கு. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பார்ப்பீங்க, ரைட்? ஓகே. மக்களோட அங்கே இருக்கிற மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, சொன்ன நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் பார்த்துப்பீங்க, ரைட்? தென் அப்புறம் அங்கே நம்ம என்ன கம்பெனி ஆரம்பிக்கிறோமோ அதுக்கான தேவையான எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம புதுசாக ஒரு நியூ ஐடியாஸ், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இல்லைன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாதுல்ல, ரைட்? திஸ் ப்ரோஷர் நவ் நீங்கள் சொல்லுங்க. குட். அட்லீஸ்ட் புஷ் பண்ணா கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறீங்க. வேற சிவகுரும் இவரும் கோகுல் முடிச்சுன்றனால நாங்கள் பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறது ரெடி இருக்கோம். வீசா கொடுத்துருங்க, நாங்கள் போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு What is the product I am going to produce? Even if it is IT or even if it is garments, needs and wants யாரோ சொன்னீங்கல்ல, அதை இன்னும் டிஃபைன் பண்ணியிருக்கிறது. அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு டிஷர்ட் வேணாம், பேண்ட் தான் வேணும்னா பேண்ட் பண்ணுவீங்க, இல்லையா? ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் கேபிட்டல். ஓகே. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்து இது ஸ்டார்ட் பண்ணாமல் வேணாமா? ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். let us say உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கு, இல்லை ஃபுல் இல்லை, என்ன செய்வீங்க? What is the next step? You have some money, your company has some money, but not full capital. What will you do? Bank loan. You'll approach a bank, right? So this is real BBA, this is what you have to do. What point? Allocate resources. What resources? Nice name, no? Economists use good names. So you know business plan, resources. Then go deeper, then you know what is resource. Which resource you need? I need manpower. Manpower, okay. Right? That's all. You go and employ. Okay. Anyway, good point. Next. Okay, Gokul. Sri Prabhu has been asking for a long time. Okay, Sri Prabhu. I'm coming to all blue shirts, black shirts. இல்ல ஆக்சுவலா வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி எல்லாம் ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கு? Yes. Somebody said license. லைசென்ஸ். So you have to look at the rules and regulations of the country. நாம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணனும், அது இது பண்ணனும், ஃபாலோ பண்ணனும்,
அங்க எவ்வளவு டாக்ஸ் இருக்கு இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து அந்த கண்ட்ரி வந்து எப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு சொன்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரி, மெயினா வந்து டிசாஸ்டர், ஃப்ளூட்ஸ் இதெல்லாமே இருக்கு மேம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து வந்து நம்மளுக்கு தேவை பட்ஜெட். முக்கியமா பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். நம்ம என்னென்ன மாதிரி நம்ம பட்ஜெட் அலோகேட் பண்ண வேண்டியது இருக்கு மேம். முக்கியமா நம்மளுக்கு பிசினஸ் எப்படி பிசினஸ் எல்லாம் ரன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் மேன் பவர், இங்க சொன்ன மாதிரி மேன் பவர் தேவை. அதுக்கு நம்மளுக்கு தேவையானது எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருந்து நம்ம கண்ட்ரில இருந்து அவங்க கொண்டு வரலாமா, டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா, இல்ல யாராவது ரெக்ரூட் பண்ணலாமா, இந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேன் பவர் ரிசோர்சஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மேன் பவர் ரிசோர்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் முக்கியமா அங்க பிசினஸ் எல்லாமே ஒவ்வொரு பிளேஸ்மே ஒவ்வொரு பேட்டர்ன்ல பிசினஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடை எடுத்துட்டோம்னா மளிகை கடைக்கு அவங்க எல்லாமே அந்த ஏரியால இருக்கவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அசோசியேஷன் வச்சு அவங்களுக்கு ஒரு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ ஜெராக்ஸ் கடைனா இந்த ஏரியால ஜெராக்ஸ் கடைனா அவங்க 2 ரூபா 3 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசோசியேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி நாம இப்போ கார்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஏதாவது பிசினஸ், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் அதுல ஜாயின் பண்ணி நம்ம அங்க எப்படி எந்த பேட்டர்ன்ல பிசினஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிசினஸ் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம நாம இப்போ என்ன ப்ராடக்ட். Please explain that point. But give me 1 minute. I'll just tell her whatever points are there. One is context. நீங்க எல்லாரும் சொல்லுங்க. Please hold your thoughts. கரெக்ட்டா? Context. உங்க இதுல the ecosystem you have to study. Okay? Which is what Sri Prabhu started with. And many of you said situation analysis எல்லாம் சொன்னீங்கல்ல. Rules and regulations, license, budget, recruitment and employees, manpower. மூணு சேர்த்து. பேட்டர்ன் போட்டு பிராக்கெட்ல வந்து அசோசியேஷன் போட்டு இன்டராக்ஷன் வித் லோக்கல் பீப்பிள். அதுக்கப்புறம் பீப்பிள் அட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம ஆன்லைன்ல ஆட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் பண்றதா இருக்கட்டும். அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் சோஷியல் மீடியா. எஸ் மேம், சோஷியல் மீடியா. அட்வர்டைஸ்மென்ட் அண்ட் சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் நாம மேனுஃபேக்சர் பண்ற கூட்ஸ் அங்க வந்து எவ்வளவு டிமாண்ட் எப்படி இருக்கு, அசஸ்மென்ட் ஆஃப் டிமாண்ட், நேரோ சிச்சுவேஷன் இங்க சிச்சுவேஷன் டிமாண்ட் ரைட். அப்புறம் பிசினஸ்க்கு நாம எப்படி பிசினஸ் இது பண்ணணும்ங்கற பிசினஸ்க்குள்ள பாலிசிஸ் வச்சிருக்கோம். நம்ம கம்பெனிக்குள்ள ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு இன்டர்னல் பாலிசிஸ், எஸ் பாலிசிஸ், இன்டர்னல் பாலிசிஸ் வச்சிருக்கோம். இன்டர்னல் பாலிசிஸ் வச்சிருக்கீங்க. வாட் இஸ் தி அப்ளிகபிலிட்டி தேர்? நீங்க அத என்ன யூஸ் பண்றீங்க கஸ்கஸ்தான்ல? மேம், அதாவது நம்ம பீப்பிளுக்கு எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணனும், அது சம்பந்தமா. ஓகே, சோ கஸ்டமர் சர்வீஸ், எஸ் மேம். இஸ் தட் ரைட்? இஸ் தட் வாட் யூ ஆர் லுக்கிங் அட்? ஓகே. நீங்க இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொன்னீங்கல. You have to see whether your rules and the country's rules and regulations and your company policies match. No, ma'am. May match, may not match. But you have to take a call. For example, if you say that I will pollute, I can pollute. There is no anti-pollution policy in your company. But that country has anti-pollution, you have to follow that. Right? Privacy policy, உங்களுக்கு இல்லன்னு வெச்சுக்கோங்க. யார் டேட்டா வேணா யூஸ் பண்ணுவீங்க. If that இப்போ இந்தியால இருக்கு Data Protection Act இருக்கு. You have to follow that. So you have to match that. Right? Your policy, internal policy and the country's policy. First put on a map. First look at the map. Somebody said learn the language. Who said learn the language? Yeah. That would be language, people. Anything else? Yes. Anyone else?
டிகிரி வர மாட்டேங்குது அப்படிங்கிறனால இப்போ ஸ்டார்டிங் இந்த தமாஷெல்லாம் பண்ணுவாங்க. கடிச்சது கையில மைக் விடாது. Salary for employees, right? Budget. Budget is salary for employees. இல்லைன்னா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, right? நீங்க பிசினஸ் செய்யாட்டா salary எப்படி கொடுப்பீங்க? ஸ்டார்ட் பண்ணி பேங்க்ஸ் போடுங்க. யாரும் பேங்க்ஸ் சொன்னாங்க. நெக்ஸ்ட் உங்க பேர் தினேஷ் குமார் பிபி. ரைட். நெக்ஸ்ட் no next your point. Your point. Bring the raw materials. Bring the raw materials. Yes. Raw materials. Whatever you are producing, the raw materials. Right. Papa, first year படிச்சதெல்லாம் எடுத்து சொல்றீங்க. பின்னாடி reaction. I'm searching for real machineries. Machinery, right. Again, unknown economics. Planted machinery, right. So you are going to make what? T-shirts, hosiery? Any machinery, ma'am. Any machinery. Even if IT, you buy computers. Right. So Latest IT machineries for IT companies like that. Yeah, okay. Then. And select the correct place for the infrastructure for all type of like roadways, airways is near to the infrastructure. Excellent. Location. Location which is accessible by road, by air. Good. Location. Very good. Then. And generating funding for the infrastructure to. Generating funding. Already one of the banks. How do you propose? Somebody wants to go to banks. Yes. Is that you are to go to also? For searching investors like that. Investors. Good. Banks/investors. You can put it in banks/investors. Good. Very good. What should we go for? Alright. Next. You. You know enough Tamil now to understand? Right. Right. Come on. Hurry, na? Point எல்லாம் முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. அதையே ரிஃபைன் பண்ணி டீப்பரா பண்ணுங்க. That's also right. எனக்கு டவுட் மட்டும் இருக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோமோ அதோட ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நம்ம கிட்ட ஒன்று இருக்கும். இப்போ அவர் சொன்னார் அசோசியேஷனை சேர்ந்து அவங்க இருக்க காஸ்ட் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிமா நமக்கு லாஸ் ஏற்பட்டா? I didn't understand இப்போ நம்மளோட இப்போ நான் ஒரு மணின்னு ஒன்று பண்ணுறோம். நான் ஒரு எம்ஆர்பி 200 rupees, நான் ஒரு எம்ஆர்பி அங்கே போய் கசகிஸ்தான்ல ஒரு இது ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஆனால் அங்கே இருக்க அசோசியேஷனை நான் ஆட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 150 தான் மார்ஜின் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு 50 rupees லாஸ் ஆகுதுங்க. அது நான் யோசிப்பேன். Then you have to cut down your cost. One way is to cut down your cost. ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். அந்த இடத்துல கிடைக்குமாங்கிறது டவுட். அப்போ நான் இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு அது. So now there's a very important point. You are a new entrant into a new market, right? So welcome. Let us say you are producing tables. The table பண்றவங்க இருப்பாங்க. So what do? Your costs are 200 rupees, right? Even at cost, it is 50 rupees more than the market, right? So what will you do? Anybody remembers Jio? Jio use பண்றீங்க. Remember a few years back when Jio entered the market? Anybody remembers? Everything was lower than all the other competitors. They were giving free calls, free SMS, free data. Loss irundhukuma illaya? Definitely. How can you give free? You are incurring basic costs for all the bandwidth வாங்குறீங்க, employee salary கொடுக்குறீங்க, but they wanted to penetrate a new market. Reliance maintained
to data market, mobile data market was Jio, right? So they underwrote the cost from Reliance Industries, right? That's a very case and there was a competition of Commission of India case. So what did Jio do? Even if it is at a loss, I want to convert everybody from Vodafone, BSNL, MTNL, Airtel. I want all those customers into Jio. So they underwrote their costs and they gave it almost free and they captured the market. So under loss in that way, by either you have to bear that loss, you have to convince your management, your leadership to convince for a good market. இங்க cheap-ஆ கொடுக்குறாங்க. நம்ம product is little costlier. For market penetration, we have to bear that loss. This is one way. Another way is that meanwhile, your product is superior in quality. That you have to somehow convince your customer. That even if he is paying 50 rupees more than other labels, still he is getting a better product. How many of you will buy, let us say, shirts, right? PWD in the road shirt. You can put Zodiac, Ralph Lauren, it is much superior quality. So at least if கல்யாணத்துக்கு போகிறோம்ப்பா இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் புது ஷர்ட் வாங்குவீங்கல்ல அப்போ ரோட்லேயே வாங்க மாட்டீங்க நல்ல கடையில் போய் நிறைய விலை கொடுத்து வாங்குவீங்க. ஸோ பீப்புள் வில் பி ப்ரிப்பேர்ட் டு பே த ப்ரைஸ் ஃபார் அ சுப்பீரியர் ப்ராடக்ட். யூ ஹவ் டு கன்வின்ஸ் யுவர் கஸ்டமர்ஸ் த்ரூ யாரோ சொன்னீங்களே சோஷியல் மீடியா அட்வர்டைசிங் தட் த ப்ராடக்ட் இஸ் சுப்பீரியர். ஸோ தே ஆர் வில்லிங் டு பே மோர். After that, market will write itself. Market will write itself. If you give more, if you are selling at higher price, another competitor also will start selling at little higher price. Then people will compare the quality. I am paying 25 rupees for that. How much is it? 200 rupees for Hari's product. I am paying 150 for X product, existing product. But in the 50 rupees, I get much better quality. Let me buy Hari's product. That is how you take decisions, isn't it? Everything you don't pick the cheapest thing. For soap, you body, clean பண்ணணும். Right? If it is a phone, it should work. Connectivity, so you see the quality of the product. So that is the way you do market penetration. Very important concept in business. Anyone else? Anything else, Hari? Storing of inventory in different locations. ஏன்னா டிசாஸ்டர் நிறைய இருக்கனால அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் பண்ணணும். ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறைய இருக்கணும் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டிக் ஆட்டோமேட்டிக் சீசனல் இன்வென்ட்ரி எல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். So inventory maintenance. Okay, inventory management. Right. Anyone else? Good. I'm glad to see that we can send all of them, right? We'll give them seed funding and send them to Pakistan, right? Anyone else? Anything more, girls? Girls? Imagination is not flowing. Anyway, well done, girls and boys. I think this is the first time we did scenario analysis. We have done role play, we have done case analysis. Scenario analysis is the first attempt. Yeah, for this group. So I am very happy that